டிவி டிவி பார்க்குறதெல்லாம் வந்து உங்கள் அதாவது டிவிக்கும் அடிமையாகிடக்கூடாது. டிவி வீட்டுக்கு வீடு இன்றைக்கி ஸ்மார்ட் டிவி 43 இன்ச்சஸ் அப்படி இப்படின்னு ஒரு மோகம் மக்கள்கிட்ட இருக்குது. இதெல்லாம் வந்து மனுஷங்களை சோம்பேறியாக்கக்கூடியது. மொபைல் ஃபோன் எப்படி என்ன வேலை செய்தோ மொபைல் ஃபோன் சாதாரண சின்ன மொபைல் ஃபோன் அதுக்கிட்டே அது நம்ம கைக்குள்ளே இருக்குது. அதுக்கிட்டே நம்ம வந்து ஒரு எச்சரிக்கையாக நடந்துக்கணும். நம்மை அடிமைப்படுத்துகிற அந்த வல்லமை அந்த சாதாரண சின்ன அந்த மொபைல் ஃபோனுக்கு இருக்குது. மொபைல் ஃபோனோட பயன்பாடு ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்காக தான், இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறதுக்காக தான் மொபைல் ஃபோனை நம்ம பயன்படுத்தணும். அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ எல்லாமே வந்து போச்சு. இப்போ அது நம்ம அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறது. அந்த மொபைல் ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் ஃபோனில் பேசுகிறதுக்கு தான் அடிமையானோம். மொபைல் ஃபோன் புதுசாக பட்டன் மொபைல் கண்டுபிடிக்கும் போது அப்போவும் நம்ம அடிமையானோம். அப்போ நம்ம எப்படி அடிமையானோம்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க, மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்பாங்க, நேரங்காலம் தெரியாமல் விடிய பேசுவாங்க. அந்த மொபைல் ஃபோனுக்கு நம்ம அடிமையாக இருந்தோம், பேசுவதற்கு அடிமையாக இருந்தோம். அது கூட ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பேசுகிறதெல்லாம் குறைஞ்சி போச்சு மொபைல் ஃபோனில். ஏன்னா மொபைல் ஃபோன் இன்றைக்கி வந்து அது வந்து படமாக்க முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும், செய்தி எல்லாமே பார்க்க முடியும், இணையதளம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோனோட பயன்பாடு இப்போ வேறு மாதிரி மாறினதுனால இன்றைக்கி பேசுவது குறைந்து விட்டது. இன்றைக்கி வேறு மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம அடிமையாயிட்டோம். மொபைல் ஃபோனே அடிமைப்படுத்துது. அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து டிவிங்கிறது என்னவாயிடுச்சுனாக்கா பெரிய மொபைல் ஃபோன் ஆயிடுச்சு. டிவியில் உள்ள விஷயத்த இப்போ இன்றைக்கி மொபைல் ஃபோனில் உள்ள விஷயத்த இப்போ டிவியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 43 இன்ச்சஸ் 55 இன்ச்சஸ் அந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ என்னென்னா வீட்டுக்கு வந்துட்டால் இந்த மாதிரி ஸ்மார்ட் டிவி மக்களை அடிமைப்படுத்துகிறது. அதனால் டிவிக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். என்னை பொறுத்தவரையில் டிவியை தவிர்க்கணுன்னா கூட தவிர்த்திடலாம். அந்த அளவுக்கு அது வந்து ஒருவரை சோம்பேறியாக்கக்கூடிய தன்மை அதற்கு உண்டு. ஏன்னா ஏதாவது படம் பார்க்கணுன்னா போய் தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். நல்ல படம் எது வந்தாலும் நீங்கள் தேட்டரில் போய் நல்ல படம் அவ்வளோ ஈஸியாக ஒரு மாதத்துக்கு ஒன்று கூட வராது. ஒரு மாதத்துக்கு அபூர்வமாக ஒன்று தான் வரும். அதனால் நல்ல படம் எது வந்தாலும் தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே டிவியை வச்சுருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். கையில் தான் மொபைல் ஃபோன் இருக்குது, அதை வச்சு கூட பார்த்துக்கலாம். அதனால் டிவி வந்து ரொம்ப அடிமைப்படுத்தக்கூடியது, நம்மளை சோம்பேறியாக்கக்கூடியது. நாம் தினசரி என்னென்ன வேலையெல்லாம் திட்டமிடணும்னு நினச்சிருப்போம்ல, அந்த வேலையெல்லாம் செய்ய விடாமல் பண்ணுறதுக்கு இந்த டிவி அத்தனை வேலைகளையும் பார்க்கும். செய்ய விடாமல் நம்மளை சோம்பேறியாக்குகிற திறன் வந்து இந்த டிவிக்கு உண்டு. வீட்டுக்குள்ளே ஒரு திரையரங்கம் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த டிவி. திரையரங்கத்துக்கு போய் படம் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் வீட்டுக்குள்ளேயே திரையரங்கத்தை கொண்டு வர்ற முயற்சி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதற்கான வேலையில் தான் வியாபாரிகள் ஈடுபட்டுருக்காங்க. வியாபாரிகளோட ஈடுபாடு நம்மளை சோம்பேறியாக்கி அதற்கு அடிமையாக்கி ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை அதன் மூலம் அவர்கள் பணத்தை சம்பாதிக்கிறது தான். அதனால் டிவி விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். டிவி இல்லாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே வாங்கினா கூட ரொம்ப சின்ன சைஸ் டிவியாக வாங்குங்க. 24 இன்ச்சஸ் டிவியை வாங்குங்க, அது போதுமானது. அதற்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா 32 இன்ச்சஸ் அப்புறம் 43 இன்ச்சஸ்லாம் ஆபத்தானது என்று தான் நான் சொல்லுவேன். அது உங்களை அடிமைப்படுத்தும், சோம்பேறியாக மாற்றும். உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு அது மிகப்பெரிய தடையாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும்ல, தொழிலில் ஒரு நல்ல அதாவது சோம்பேறித்தனங்கிறது வந்து நமக்கு உடம்புக்கு நோயை ஏற்படுத்தும். அதனால் நம்மளை வந்து நமது வாழ்க்கை தரத்தை வந்து உயர விடாமல் ஒரு மலிவானவர்களாக நம்மை மாற்றிவிடும். அதனால் டிவிக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். டிவி வாங்குவதாக இருந்தால் ஒரு கலைஞர் டிவி கூட நம்மளை அடிமைப்படுத்தான் சரி. கலைஞர் டிவினா அதோட சைஸை சொல்கிறேன். சைஸ் சின்னதாக இருக்கும்ல, அந்த சைஸ் டிவி கூட அதற்கு நம்மை அடிமைப்படுத்த தான் செய்யும். அதனால் டிவி விஷயத்தில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் ஏன்னா நம்ம மொபைல் ஃபோன் டிவி இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது. அதனால் டிவியை நம்ம தவிர்க்கலாம். கையில் தான் மொபைல் ஃபோன் இருக்குது, எதையாவது தெரிஞ்சுக்கணுன்னா அது போதும். அப்படின்னா பெருசாக சினிமா பார்க்கணுன்னா தேட்டருக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அந்தளவுக்கு ரொம்ப இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வாழ வேண்டுமென்றால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருந்தால் தான், இல்லைன்னா அது அதன் நீரோடையில் நாம் வந்து அடித்து செல்லப்பட்டு விடுவோம். இயந்திர அறிவியல் உலகம் எனும் காட்டாற்று வெள்ளத்தில் நாம் வந்து அடித்து செல்லப்பட்டு விடுவோம். அப்புறம் தெரியாத அளவுக்கு நாம் மூழ்கடிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டு விடுவோம். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் என்பது ரொம்ப முக்கியம். அதில் டிவி ரொம்ப மோசமான அடிமைத்தனம் கொண்டது. நம்மளை சிந்திக்க விடாது, நம்மளை சோம்பேறியாக்கும். நம்ம வந்து அதனால் பொழுதுபோக்கணுமா, பெரும்பாலும் மொபைல் ஃபோன்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா அதுக்கு வேறு புத்தகங்களை படிக்க வேண்டும். புத்தகங்களை படிப்பதில் நாம் வந்து நமது கவனம், அது நமக்கு நன்மையை தரும்.
அதனால் புத்தகங்களை படிப்பதன் மூலம் நமது பொழுதை போக்குவதற்கு நம்ம அடிமையாக டிவிக்கோ மொபைல் ஃபோனுக்கோ அடிமையாகிடக்கூடாது. அதனால் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் குறை. நம்ம புத்தகம் படிச்சுட்டாலே, புத்தகத்துக்கு அடிமையாயிட்டாலே நமக்கு டிவியோ மொபைல் ஃபோனோ பெரிய விஷயமாகவே தெரியாது. அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து அதுக்கு நம்ம அடிமையாகவே மாட்டோம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தான் அடிமையாக முடியும். நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒன்று புத்தகத்துக்கு அடிமையாக முடியும், இல்லைன்னா டிவி மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக முடியும். ரெண்டுக்குமே யாரும் அடிமையாக முடியாது. நான் இப்போது டிவியும் பார்ப்பேன் புத்தகமும் படிப்பேன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ரெண்டுமே முரணான தன்மை உடையது. புத்தகம் என்பது நன்மை என்றால் இந்த டிவி மொபைல் ஃபோன் என்பது தீமை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி முரணான தன்மை உடையது. அதனால் ரெண்டு விஷயத்துக்குமே யாருமே அடிமையாக முடியாது. அதனால் வந்து நீங்கள் வந்து எதற்கு அடிமையாக வேண்டும் என நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், முடிவு செய்து கொள்ளுங்கள். நல்ல விஷயத்துக்கு அடிமையாகணும் அப்படின்னா நீங்கள் புத்தகத்துக்கு அடிமையாகிடுங்க. புத்தகம் வாசிப்பதற்கு அடிமையாகிவிடுங்கள். உங்கள் வீடு வந்து ஒரு புத்தகம் சூழ்ந்திருக்க வேண்டும். எங்கே பார்த்தாலும் புத்தகமாக இருக்கணும். நீங்கள் படித்த புத்தகங்களே அடுக்கி வையுங்கள். சும்மா நிறைய புத்தகத்தை வாங்கி குவிக்கிறத விட சேர்த்துக்கிட்டே வாங்க. அது உங்களுக்கு பெருமிதமாக இருக்கும். இங்கே இருக்கிற எல்லா புத்தகத்தையும் நான் படிச்சுட்டேன், இதெல்லாம் நான் படித்த புத்தகங்கள். படிக்க அது உங்கள் அலமாரியில் வைங்க. படித்த பிறகு தான் ஒரு புத்தகத்தை அலமாரியில் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த மாதிரி நீங்கள் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருங்க. புத்தகத்தை படிப்பதற்கு அடிமையாகுங்க. உங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகாமல் இருக்கணும்னா புத்தகத்தை படிப்பதற்கு அடிமையாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு ஊடகத்துக்கு அடிமையாக இருக்கணும். புத்தகம் என்பது ஒரு ஊடகம், மொபைல் ஃபோன் டிவி அது என்பது ஒரு ஊடகம், அதுவும் ஒரு ஊடகம். அப்படி இருக்கும்போது நாம் எதற்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு நன்மையை செய்கிற ஒரு ஊடகத்திற்கு நாம் அடிமையாக இருக்க வேண்டும். அதனால் வாசிப்பு அது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகின் சுவாசிப்பாக அது இருக்கிறது. இந்த மனுஷங்களை இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வந்து நேசிக்கணும் அப்படின்னா அதற்கு புத்தகத்தை வாசிக்க வேண்டும். அதனால் வந்து நல்ல விஷயங்களுக்கு நாம் அடிமையாகணும். புத்தகம் வாசிப்பதற்கு அடிமையாகி விட வேண்டும். அப்போ வந்து நமக்கு மொபைல் ஃபோனு டிவிலாம் வந்து வெறுப்பாகவே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி ஆற்றல் வந்து இந்த புத்தகங்களுக்குள் அடங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் புத்தகம் வாசிப்பது வந்து என்பது இயற்கையானது கிடையாது, செயற்கையானது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த டிவி இருக்கும், மொபைல் ஃபோன் இருக்கும், அது மாதிரி புத்தகமும் இருக்கும். இயற்கையோடு இணைஞ்ச மனித வாழ்க்கையில் போயிட்டுன்னு அங்கே வாசிப்பு என்பது என்னென்னா அங்கே மனுஷங்ககிட்ட பேசுகிறது, அவங்க பேசுகிறத கேட்குறது. ஏன்னா அதுவும் கஷ்டம் தானே, மனுஷங்கிட்ட பேசுகிறதும் கஷ்டம் தானே. இன்றைக்கி நிறைய பேத்துக்கு வந்து மனுஷங்களை அதாவது மற்றவங்ககிட்ட பேசுகிறதே பிடிக்காது, தனிமை தான் பிடிக்கும். எல்லோரும் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க, மற்றவங்ககிட்ட பேசுகிறதுக்கே விருப்பம் இருக்காது. அப்போது வந்து மற்றவங்ககிட்ட பேசுகிறதும் ஒரு கஷ்டம். ஏன்னா அது ஒரு கஷ்டமான விஷயம். நம்ம இன்றைக்கி எளிதான விஷயத்துக்கு அடிமையாகிட்டு கிடக்கிறோம். அதாவது உழைப்பே இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி தான் இந்த மொபைல் ஃபோன் டிவிக்கெல்லாம் அடிமையாகிட்ருக்கோம். புத்தகத்தை படிக்காமல் போகிறதுக்கு அதான் காரணம். ஏன்னா புத்தகத்தை படிக்கணும்னா அது ஒரு உழைப்பு, வாசிக்கிறது ஒரு உழைப்பு. ஆனால் டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்க்குறோன்னா அதில் ஒரு உழைப்பே கிடையாது. அதனால் அதுக்கு அடிமையாகிட்டோம். அப்போ மனுஷங்கிட்ட பேசணும், வீட்டில் உள்ளவங்ககிட்டயோ சரி, வெளியில் உள்ள நண்பர்கள்கிட்டயோ பேச சரி, ஒரு ஃபோனில் பேசுகிறது கூட நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஏன்னா அது கஷ்டமான விஷயம். மற்றவங்ககிட்ட பேசுகிறதும் சரி, மற்றவர்கள் பேசுவதை கேட்பதும் சரி கஷ்டமான விஷயம். அவங்க நண்பர்களாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம். மற்றவங்ககிட்ட பேசுகிற யாராக இருந்தாலும் இன்றைக்கி மற்றவங்க மனைவி கூட கணவன்கிட்ட பேசுகிறது, கணவன் கூட மனைவிகிட்ட பேசுகிறது, இதுவே கஷ்டமான விஷயமாக மாறிட்டு வருது. அப்போது வந்து இயற்கையோடு இணைஞ்ச புத்தகம் வாசிக்கிறது வந்து செயற்கையான நடைமுறை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் தான் புத்தகமும் இருக்கும், புத்தகம் வாசிக்கிற வழக்கமும் இருக்கும். அப்புறம் அதை வந்து நீங்கள் இயற்கையானன்னு நினச்சிக்காதீங்க, அது வந்து செயற்கையானது. இந்த இயந்திர அறிவியல் உலகோடு புத்தகம் வாசிக்கிற நடைமுறை முடிவுக்கு வந்துவிடும். 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிய தொடங்கும் போது புத்தகம் வாசிக்கிற அந்த வழக்கமும் அழிய தொடங்கிவிடும். அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அதுங்க மின்சாரம் கிடையாது, கரண்ட் கிடையாது, டிவி கிடையாது, சினிமா கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது, ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து புத்தக வாசிப்பு என்பது அங்கே எப்படி மாறும் அப்படின்னா, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் வந்து ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். ஒருவருக்கொருவர் பேசுவது, கேட்பது, பேசிக்கொள்வது, இதுதான் வந்து இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் உள்ள நடைமுறை. ஒரு அறிவை தெரிந்து கொள்வது, தகவலை தெரிந்து கொள்வது, இதெல்லாம் வந்து இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் வந்து புத்தகம் வாசிப்பது என்பது இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அறிவை வளர்த்துக்கணும், தன்னிடம் உள்ள அறிவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை வழிநடத்த வேண்டும். அப்போது தகவல்களை பரிமாறிக்கொள்வது, அறிவை பரிமாறிக்கொள்வது, அன்பை பரிமாறிக்கொள்வது, இதற்காக என்ன பண்ணுவாங்க,
மனுஷங்களை சார்ந்திருப்பாங்க. மனுஷங்ககிட்ட பேசுவாங்க. இதுதான் அவர்களுக்கு வந்து பொழுதுபோக்கு, ரொம்ப ஆதாரமான ஒரு விஷயம். அதனால் வந்து அங்கே வந்து புத்தகம் வாசிப்பு, இன்றைக்கி நம்ம டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், மொபைல் ஃபோனை பார்த்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், அல்லது புத்தகத்தை பார்த்து ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், அறிவை வளர்த்துக்கிறோம்ல. இது எல்லாமே இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் என்னவாக மாறப்போகுதுன்னா, மனுஷங்கிட்ட பேசுவதன் மூலமாக அறிவை வளர்த்து கொள்வார்கள். அங்கே வந்து புத்தகம் கிடையாது, டிவி கிடையாது, சினிமா கிடையாது. இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் 2040க்கு அப்புறம் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து மனுஷங்கிட்ட பேசுவதை கேட்பது, இதன் மூலம் அவர்கள் தங்கள் அறிவை வளர்த்து கொள்வார்கள். இதில் ஆர்வமாக இருப்பார்கள். அப்போது இந்த உலகத்தில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா அதற்கு 3 நடைமுறைகள் உள்ளது. என்னெல்லாம்னாக்கா, இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உலகத்தில் நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஒரு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னா 3 நடைமுறைகள் உள்ளது. என்னென்னா, டிவி மூலமாக, மொபைல் ஃபோன் மூலமாக நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, புத்தகம் படிச்சுக்கிட்டு நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இது புத்தகம் படிப்பதன் மூலம் ஒரு விஷயத்தை, இந்த உலகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, 3வது முறை மனுஷங்கக்கிட்ட பேசுகிறது, மனுஷங்க மூலமாக ஒரு தகவலை தெரிந்து கொள்வது, ஒரு அறிவை பெறுவது, அவரிடம் பேசுவதை கேட்பது. இந்த மாதிரி 3 நடைமுறைகள் இருக்குது. இதில் வந்து எது கடினமான நடைமுறை அப்படின்னா, மொபைல் ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, இதன் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், கணினியை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப எளிது, அடிமைப்படுத்தக்கூடியது, நம்மை சோம்பேறியாக்கக்கூடியது. அதில் உள்ள வீடியோ, அதாவது கணினி மூலமாக புத்தகம் படிப்பது என்பது வேறு. நான் புத்தகம் படிக்கிறத சொல்லலை. புத்தகம் படிப்பது என்பது 2வது, அது கொஞ்சம் கடினமானது. ஆனால் அந்த ஒரு மொபைல் ஃபோன் மூலமாகவோ டிவி மூலமாகவோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம்ல, சினிமா மூலமாகவோ, அது வந்து சோம்பேறித்தனமானது. அது ரொம்ப எளிதானது, மலிவானது. அது வந்து நமக்கு பெரிய நன்மையை தரும்னுலாம் சொல்ல முடியாது. 2வது வந்து புத்தகத்தை படிப்பது. புத்தகங்களை படித்து கொண்டு நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் லேப்டாப்பில் கூட ஒரு புத்தகத்தை படிக்கலாம். இன்றைக்கி புக்கெலாம் இருக்குது, இணையதளம் வாயிலாக புத்தகங்களை படிப்பது. அது வந்து 2வது வகை. இது இன்னும் கொஞ்சம் கடினமானது. இதை விட கடினமானது என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறக்காக நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறீங்க பாருங்கள், அதுதான் கடினமானது. மற்றவங்ககிட்ட பேசுவதன் மூலமாகவும் பிறர் பேசுவதை கேட்பதும் தான் கடினமானது. புத்தகம் படிப்பதை விட கடினமானது எதுனா, பேசுவதன் மூலமாக அறிவை வளர்த்துக்கொள்வது, பேசுவதை கேட்பதன் மூலமாக அறிவு. ஆக இந்த 3மே இருக்கணும். அதுக்காக அப்போ நான் புத்தகத்தை படிக்க மாட்டேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். புத்தகத்தையும் படிக்கணும், டிவியும் பார்க்கணும், ஆனால் மற்றவங்ககிட்ட பேசவும் செய்யணும். அந்த 3 நடைமுறைகளை நாம் இங்கே கடைபிடிக்கணும். இயந்திர அறிவியல் உலகில் நாம் வந்து அறிவை வளர்த்து கொள்ள 3 நடைமுறைகளை நாம் கடைபிடித்தாக வேண்டியிருக்கிறது. என்னது? டிவி பார்க்க வேண்டியிருக்கு, அறிவையும் தகவலையும் பெறுவதற்கு நம்ம டிவி பார்க்க வேண்டியிருக்கு, மொபைல் ஃபோன் பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப எளிதான வழி. டிவி பார்க்குறதோ மொபைல் ஃபோன் பார்க்குறதோ எளிது. அதில் பெரிய கஷ்டமே கிடையாது. இதில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக்கணும். இது வந்து ரொம்ப எளிது என்பதாலே இது நம்மை அடிமைப்படுத்தக்கூடியது, நம்மளை சோம்பேறியாக்கக்கூடியது. அடுத்து ஒரு நடைமுறை அடுத்து கஷ்டமானது. இதை விட இது எளிது அப்படின்னா, இந்த டிவி மொபைல் ஃபோன் பார்க்குறது எளிதுன்னா, இதை விட கொஞ்சம் கஷ்டமானது எதுனா புத்தகம் படிக்கிறது. இது நன்மை தரக்கூடியது. புத்தகம் படித்து கொண்டு நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இதெல்லாம் வந்து வாசிப்பு என்பது, வாசித்து ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு அதன் மூலம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். வாசிப்பு என்பது ஒரு உழைப்பு. அந்த உழைப்பை கொடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான நடைமுறை, நம்மை அடிமைப்படுத்தாது, நம்மை சோம்பேறியாக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை விட கஷ்டங்கிறது என்னென்னா, மனுஷங்கக்கிட்ட பேசுறது, அல்லது அவர்கள் பேசுவதை கேட்பது, பேசுவதை கேட்பது, இந்த 2 நடைமுறை. அப்புறம் பார்க்குறது, நம்ம வந்து டிவியை பார்க்குறோம்ல, புத்தகத்தை பார்க்குறோம், இந்த வெளி உலகத்தை பார்க்கணும், அதாவது மக்களை பார்க்கணும், மக்களை பார்த்து புரிஞ்சுக்கணும், மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்து படிப்பது. அந்த மாதிரி இதுதான் ரொம்ப கடினமானது. மக்களிடம் பேசுவது, மக்களை பார்ப்பது, மக்களுடைய வாழ்க்கையை கவனிப்பது, இப்படி இது இருக்குல்ல, இந்த 3வது நடைமுறை இருக்குல்ல, இதுதான் கடினமானது இருக்குதுல்லே. அதனால் இந்த 3மே நமக்கு தேவை. சிலர் வந்து அதாவது புத்தகம் படிக்க மாட்டாங்க, மற்றவங்ககிட்ட பேச மாட்டாங்க, ஆனால் வந்து டிவி மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருப்பாங்க. யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, புத்தகத்தையும் படிக்க மாட்டாங்க. புத்தகம் படிக்கவும் அவங்களுக்கு தோணாது, யாருக்கிட்டையும் பேசவும் தோணாது. வெறுமனே வந்து டிவி பார்ப்பாங்க, மொபைல் ஃபோன் பார்ப்பாங்க, சினிமா பார்ப்பாங்க. இவங்க ரொம்ப மலிவானவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இவங்க ரொம்ப சோம்பேறி அப்படின்னு நம்ம சொல்லலாம். புத்தகம் படிக்கிறாங்க பாருங்கள், இவங்க வந்து சோம்பேறி கிடையாது. கண்டிப்பாக இவங்க வந்து ரொம்ப மலிவான ஆள்களும் கிடையாது. இவர்கள் வந்து ஒரு இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு ஒரு 50% திறமை படைத்தவர்கள் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஒரு 50% தான் இவங்ககிட்ட திறமை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க புத்தகம் படிப்பாங்க, ஆனால் மற்றவங்ககிட்ட பேசுகிறதுல இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்காது. பிறர் பேசுவதை கேட்பது, நேரடியாக பேசுவது. மொபைல் ஃபோனில் பேசுகிறது ஒரு வகைன்னா அதை விட சிறந்தது நேரடியாக பேசுகிறது தான். மொபைல் ஃபோனில் பேசுகிறது அதை விட சிறந்தது நேரடியாக பேசுவது. அதனால் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு ஆண் வந்து மொபைல் ஃபோனில் வேணால் எவ்வளோ நேரம் பேசலாம். அதனால் நேரில் பேசணும்ல, நேரில் ஒரு பழகிறதுக்கு நிறைய பேர் தயங்குவாங்க. மொபைல் ஃபோனில் எப்படி, மொபைல் ஃபோனில் பேசும்போது நம்ம செயற்கையாக பேசுவோம். அந்த இடைவெளியை ஃபில்லப் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு வச்சுருப்போம். இந்த தொடர்ச்சியாக பேசணும்ல, சின்ன கேப் கிடச்சாலும் என்ன இங்கே ஹலோ இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த இடைவெளியை ஃபில்லப் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு வச்சுருப்போம். அதனால் மொபைல் ஃபோனோட நேரில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போது இந்த மாதிரி வைப்போம். இந்த 3 இருக்கிறவங்க தான் முழுமையானவங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வந்து ஒரு முழுமையானவர்களாக வாழ வேண்டும் என்றால் இந்த 3 வழக்கமும் நம்மக்கிட்ட இருக்கணும். டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது கொஞ்சம் இருக்கணும். ஒரு 10-15% தான் இருக்கணும். 10-15% டிவி பார்க்கணும், மொபைல் ஃபோன் பார்க்கணும். அப்புறம் புத்தகம் படிப்பது வந்து ஒரு 35% இருக்கணும். 35% அல்லது ஒரு 40% இருக்கணும். அப்புறம் ஒரு 40% மற்றவங்ககிட்ட பேசுகிறது, உறவுமுறை, அந்த ரிலேஷன்ஷிப். புத்தகம் படிப்பதன் மூலமாக நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்கும், இந்த உறவுமுறை ஏற்படும். நீங்கள் புத்தகம் படிக்காமல் நீங்கள் மற்றவங்ககிட்ட பேச முடியாது, பேசணும்னு நினைக்க முடியாது. நீங்கள் புத்தகத்தை புறக்கணித்து விட்டு நான் புத்தகம் வாசிப்பதில்லை ஆனால் மற்றவர்களிடம் பேசுவதற்கு ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது சரி, அது வந்து ஏற்புடையதாக இருக்க முடியாது. மற்றவங்ககிட்ட பேசணுன்னா நீ முதல்ல புத்தகம் படிக்கணும். புத்தகம் படித்தாதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் மற்றவர்களிடம் பேசுவதற்கான அந்த நுட்பத்தை தெரிந்து கொள்ள முடியும். இயந்திர அறிவியல் உலகில் நாம் பேசுவது என்பது அது வேறு. இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் வந்து 2040 பிறகு இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை வந்துடும். அங்கே நாம் பேசுகிறதுங்கிறது வேறு, அங்கே பேசுகிற தன்மையை வேறு, அந்த முறையே வேறு. இங்கே இயந்திர அறிவியல் உலகில் நாம் பேசுகிற முறையே வேறானது. அதனால் அந்த முறையை நாம் தெரிந்து கொள்ள சுதந்திரமாக இந்த உலகத்தில் உள்ள யார்கிட்ட வேணால் நம்ம பேசணும் அப்படின்னா புத்தகத்தை படிக்கணும். புத்தகத்தை படித்தா தான் உங்களுக்கு மற்றவங்ககிட்ட பேசுகிற திறன் வரும். மற்றவங்ககிட்ட பேசணும் அந்த திறன் வரணும் அப்படி. ஏன்னா அதுதான் கடினமானது. படிப்படியாக தான் நம்ம போகணும். நம்ம என்ன பண்ணணும், மொபைல் ஃபோன் பார்க்கணும், டிவி பார்க்கணும், அப்புறம் புத்தகம் படிக்கணும். புத்தகம் படிக்கிறவங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு 2 மணி நேரம் புத்தகம் படிக்கிறவங்களுக்கு மற்றவங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. மற்றவரிடம் பேசுகிற ஆர்வம் வந்து எப்போ வரும் அப்படின்னா புத்தகம் படிப்பதன் மூலமாக தான். இந்த இயந்திர அறிவியல் உலகில் மற்றவரிடம் பயனுள்ள வகையில் பேசணும் என்கிற ஆர்வம் எப்போ வரும் அப்படின்னா புத்தகம் படிப்பதன் மூலமாக தான் வரும். இல்லைன்னா புத்தகம் படிக்காமல் நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசுகிறீங்கன்னா பயனில்லாத பேச்சாக தான் அது இருக்கும். அந்த பேச்சு அந்தளவுக்கு முக்கியத்துவம் நிறைந்ததாக இருக்காது. அதனால் வந்து எது சிறப்பானது அப்படின்னா மற்றவரிடம் பேசுவது தான் ரொம்ப சிறப்பானது. புத்தகம் படிப்பதை விட, டிவி பார்ப்பதை விட, மொபைல் ஃபோன் பார்ப்பதை விட சிறந்தது எதுனா புத்தகம் படிப்பது பல மடங்கு சிறந்தது. அதை விட பல மடங்கு சிறந்தது மற்றவரிடம் நேரடியாக பேசுவது, அவர்கள் பேசுவதை கேட்பது. அப்போ மற்றவங்கள்ட்ட பேசணுன்னா நீ புத்தகம் படிக்கணும். அதனால் புத்தகம் படிக்காமல் நீ மற்றவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிற அந்த ஆசையை நீ நிறைவேற்றவே முடியாது, அந்த திறனை நீ பெறவே முடியாது. பாருங்கள், அதான் வந்து ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அதனால் நீங்கள் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கீங்களா, டிவி பார்க்குறதுக்கு அடிமையாக இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டுமென்றால் புத்தகங்களை படியுங்கள். புத்தகங்களை வந்து டெய்லி ஒரு 2 மணி நேரமாச்சு படிங்க. படித்தாக்கா என்ன ஆகும்னா மற்றவங்கள்ட்ட பேசுவதற்கான ஆர்வம் கிடைக்கும், நேரடியாக பேசுவதற்கான ஆர்வம் கிடைக்கும். இப்படி வந்து புத்தகம் படிப்பதற்கும் மற்றவர்களிடம் நேரடியாக பேசுவதற்கும் பிறர் பேசுவதை கேட்பதற்கும் நீங்கள் அடிமையாகும்போது நீங்கள் மொபைல் ஃபோனுக்கும் டிவிக்கும் பார்க்குறதுல அடிமைத்தனம் என்பது உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். டிவி மொபைல் ஃபோன் பார்க்குறதுல உள்ள அடிமைத்தனம் நீங்க வேண்டுமென்றால் புத்தகம் படிக்கணும். புத்தகம் படித்தா மற்றவங்கள்ட்ட பேசுவதற்கான ஆர்வம் வரும். இதன் மூலம் டிவி மொபைல் ஃபோனுக்கு அடிமையாவது என்பது நிறுத்தப்பட்டுவிடும். புத்தகம் படிக்கிற வழக்கம் மட்டுமல்ல, எழுதுகிற வழக்கமும் இருக்க வேண்டும். எழுதுகிற வழக்கம் இருக்கும்போது தான் புத்தகத்தின் மீதான நமது பயன்பாடு முழுமையடைகிறது. வெறுமனே புத்தகத்தை மட்டும் படித்தா மட்டும் போதாது, எழுதுகிற வழக்கமும் இருக்க வேண்டும். புத்தகம் படிப்பது 50% என்றால் புத்தகம் எழுதுவது என்பது 50% இருக்கணும். அப்போ தான் புத்தகத்தை நீங்கள் முழுமையாக
உணர்ந்துள்ளீர்கள், அதன் பயன்பாடு குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளீர்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால் புத்தகத்தின் முழு பயன்பாடு என்பது பாதி புத்தகம் வாசிப்பது, அப்புறம் புத்தகத்தை எழுதுவது. இந்த இரண்டும் சேர்ந்தது தான் புத்தகம் என்கிற பயன்பாட்டு. பள்ளிக்கூடத்தில் பாருங்கள், பசங்க அவங்க படிக்கவும் செய்கிறாங்க, எழுதவும் செய்கிறாங்கல்ல. அதே மாதிரி தான் பள்ளி பாடங்களுக்கு மட்டும் அது பொருந்தாது. நம்ம பிற புத்தகங்களையும் படிக்கிறோம், ஒரு நூலகத்தில் போய் புத்தகம் படிக்கிறோம் அப்படின்னா வெறும் புத்தகம் படிப்பது மட்டும் இருக்கக்கூடாது, எழுதவும் செய்யணும். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் புத்தக அறிவு என்பது, புத்தகம் சார்ந்த அறிவு என்பது, புத்தகத்தின் மீதான பயன்பாடு என்பது இந்த ரெண்டும் சேர்ந்தது. அது பள்ளிக்கூடத்தில் அது மாதிரி தான் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் அவங்க படிக்கவும் செய்கிறாங்க, எழுதவும் செய்கிறாங்க. ஆனால் என்னென்னா புத்தகத்தில் பள்ளிக்கூடத்தில் உள்ள பசங்க சொந்தமாகவும் எழுதுகிறாங்க, புத்தகத்தில் உள்ள விஷயத்தையும் எழுதுகிறாங்க, எல்லாமே இருக்குது. கரெக்ட். அப்போ அதே தான் நம்ம பள்ளிக்கூடத்தில் தான் அது முக்கியம். அப்புறம் வெளியில் என்ன பண்ணுறோம், ஒரு நூலகத்தில் போய் புத்தகம் படிக்கிறதோடு சரி, வாசகர்களாக இருப்பது எழுதுவதற்கு நிறைய பேர் வர்றதில்லை. எழுத்தாளர்களுடைய வேலை தான் எழுதுவது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. புத்தகம் படிக்கிற அனைவருமே எழுத வேண்டும் என்பது தான் விதிமுறை. அப்போ எல்லாருமே புத்தகம் படிக்கணும், அதே மாதிரி எல்லாருமே எழுதவும் செய்யணும். அப்போ எல்லாருமே எழுத்தாளர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் விதிமுறை. எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு புத்தகம் வெளியிடணும். ஒரு 100 பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை எல்லாருமே வெளியிடணும், அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே. அப்படி இருந்தால் தான் இப்படித்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழ வேண்டும். இதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. இப்படித்தான் இந்த உலகத்தில் வாழணும், இந்த இயந்திர அறிவியல் உலகில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு விதிமுறை இருக்குது. அதுதான் இந்த விதிமுறை சொல்லுது. நீங்கள் எழுத்தாளராக இருக்கணும், 10 புத்தகம் படிக்கணும் அப்படின்னு. புத்தகம் படித்து தானே எல்லாருமே படிக்கணும்னு சொல்கிறாங்களா, பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கும்போது எல்லாருமே எழுதவும் செய்கிறாங்கல்ல. அப்போ எழுத்தும் வாசிப்பும் என்பது அனைவருக்கும் பொதுவானது என்பது இதன் மூலம் நான் சொல்வது என்பது நிரூபணமாகிவிடுகிறது. அதனால் பள்ளிக்கூடத்தில் தான் அது, அப்புறம் வெளியே வந்துட்டாக்கா வெறும் வாசிப்பு மட்டும்தான் அப்படின்னு இருக்கவே கூடாது. வாசிப்பதும் எழுதுவதும் 2 கண் போன்றது.